நெல்லை மாவட்டம் சேரன்மாதேவி அருகே அரசு பேருந்தில் தவறவிட்ட 60,000 ரூபாய் பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த முன்னாள் ராணுவ வீரருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. நெல்லையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் முருகேசன் அரசு பேருந்தின் இருக்கைக்கு கீழே 60,000 ரூபாய் பணம் இருந்ததை கண்டார். இதையடுத்து பணத்தை சேரன்மாதேவி காவல் ஆய்வாளர் தர்மராஜிடம் முருகேசன் ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து முருகேசன் முன்னிலையில் சேரன்மாதேவி காவலர்கள் பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்து முருகேசனை பாராட்டினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் குடிசை வீடு தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்பாடி சாலையில் உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் லோகநாதன் என்பவர் குடிசை வீட்டில் வசித்து வந்தார். அவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அருகே இருந்த குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்தனர். தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். பொள்ளாச்சி வால்பாறை சாலையில் சிங்கவால் குரங்கு குட்டி உயிரிழந்தது தெரியாமல் தாய் குரங்கு அதனை தூக்கிக் கொண்டு சுற்றித் திரிந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் குரங்குகளுக்கு உணவு தின்பண்டங்களை கொடுப்பதால் பொள்ளாச்சி சாலையில் அதிக அளவில் குரங்குகள் நடமாடுகின்றன. இந்நிலையில் புதுத்தோட்டம் பகுதியில் வாகனம் மோதி குட்டி குரங்கு உயிரிழந்தது. அந்த குட்டியை தாய் குரங்கு தன் மார்போடு அணைத்துக் கொண்டு திரிந்தது ஏக்கத்தை ஏற்படுத்தியது. அரியலூர் மாவட்டம் செந்துறையில் புதிய பேருந்துகளை தொடங்கி வைக்க சென்ற போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கு அப்பகுதி மக்கள் மலர் தூவி வரவேற்பளிக்கும் காட்சிதான் இது. அரியலூர் முதல் RS மாத்தூர் வரை இயக்கப்பட்டு வந்த மகளிர் விடியல் பேருந்தை பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மணப்பத்தூர் சோழன்குடிகாடு வரை நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த பேருந்து சேவையை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தை இயக்கிய காவலர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் காவலர்களை தலைக்கவசம் அணிவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து விதியை மீறும் காவலர்களுக்கும் அபராதம் விதிக்க டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டார். அதன் பேரில் காவல்துறை தலைமை அலுவலகத்திற்கு தலைக்கவசம் அணியாமல் வந்த காவலர் ஊழியர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட 1000 கிலோ தர்பூசணி பழங்கள் அளிக்கப்பட்டன. ராஜபாளையம் சாலையோரம் உள்ள பழக்கடையில் தர்பூசணி பழங்களை நிறமாற்றவும் பழுக்க வைக்கவும் ஊசி மூலம் மருந்து செலுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மேற்கொண்ட ஆய்வில் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட 1000 கிலோ தர்பூசணி பழங்களை வெட்டி பினாயில் ஊற்றி அழித்தனர். சீர்காழி தென்பாதையில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் சிவராத்திரியை ஒட்டி காவடிகள் ஊர்வலம் நடைபெற்றது. பால் குடங்கள், அலகு காவடி, பறவை காவடி சுமந்து ஏராளமான பக்தர்களும் காளி வேடம் அணிந்தவர்களும் முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலுக்கு ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தி சாமியை தரிசித்தனர். கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் செம்மடை பேருந்து நிறுத்தம் அருகே பாரத் பெட்ரோலிய கார்ப்பரேஷன் சார்பில் தீத்தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது. டேங்கர் லாரியில் தீப்பிடித்தால் எவ்வாறு அதனை தடுப்பது என்பது குறித்து செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையின் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதியில் உள்ள பொருட்களை 80 நாட்களுக்குள் அகற்ற அரசு அனுமதி அளித்துள்ளதாக ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். போராட்டக் குழுவைச் சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத்தை சந்தித்து பேசினர். அரசு தரப்பில் அமைக்கப்பட்டுள்ள கமிட்டி முன்னிலையில் 80 நாட்களுக்குள் ஆலையில் உள்ள ஒரு சில வேதிப்பொருட்களை வெளியே கொண்டு செல்வதற்கான உத்தரவு கொடுத்துள்ளதாகவும் அதனை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் ஆட்சியர் கூறியதாக தெரிவித்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனா கட்சியினர் ஸ்வர்கேட் பேருந்து நிலையத்தை அடித்து உடைத்தனர். ஸ்வர்கேட் பேருந்து நிலையத்தில் அதிகாலை 5 மணிக்கு பேருந்திற்காக காத்திருந்த இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இதனை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனா கட்சியினர் பேருந்து நிலையத்தின் அலுவலகத்தை சூறையாடினர்.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்துள்ளது. செவ்வாய்க்கிழமை சவரன் 64,600 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டிருந்த தங்கம் விலை அடுத்த நாளே சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 64,400 ரூபாயாக விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 25 ரூபாய் குறைந்து 8,050 ரூபாயாக குறைந்துள்ளது. இதேபோல் கடந்த சில நாட்களாக மாற்றமின்றி இருந்த வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 106 ரூபாயாகவும், கட்டி வெள்ளி விலை கிலோ 2,000 ரூபாய் குறைந்து 1,06,000 ரூபாயாக விற்கப்படுகிறது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் பனி படர்ந்த குளத்தில் குதிரை ஒன்று தவறி விழுந்து வெளியேற முடியாமல் தவித்து வரும் காட்சிதான் இது. அலி எர்னஸ்ட் என்பவருக்கு சொந்தமான 3 குதிரைகள் வழக்கம் போல உறைந்த குளத்தின் மீது விளையாடிக் கொண்டிருந்தன. அப்போது ஒரு குதிரை திடீரென பனிக்கட்டி உடைந்து குளத்தில் மூழ்கியுள்ளது. இதை பார்த்த உரிமையாளர் அலி எர்னஸ்ட் உதவி கேட்டு குரல் எழுப்பியுள்ளார். இதைத் தொடர்ந்து காவலர்கள் மற்றும் மீட்புக் குழுவினரின் உதவியுடன் குதிரை கயிறு கட்டி மீட்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாம்பேட்டை பகுதியில் இளம்பெண்ணுக்கு கூட்டு பாலியல் தொல்லை அளித்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் இளம்பெண் கருக்குப்பேட்டையில் உள்ள கடையில் பொருட்களை வாங்கிக் கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து சென்ற 4 இளைஞர்கள் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் 3 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவானவரை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நகரிக்குப்பம் பகுதியில் கஞ்சா போதைக்கு அடிமையாகி பைக்கை திருடி குறைந்த விலைக்கு விற்று வந்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். தக்கோலம் கூட்ரோடு பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்திற்கிடமாக பைக்கில் வந்த விஷ்ணு என்ற இளைஞரை நிறுத்தி விசாரித்தனர். அப்போது திருத்தணி, கனகமாச்சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பைக்குகளை திருடி 3,000 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்தது அம்பலமானது. இதைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் 8 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் முதியவர் ஒருவர் மேடையில் ஏறி பேச வேண்டும் என கூறி தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. ஜெயலலிதா பிறந்தநாள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தகராறில் ஈடுபட்ட முதியவரை அதிமுக நிர்வாகிகள் தாக்கியுள்ளனர். அப்போது விலக்கிவிட வந்த போலீசாரின் சட்டையை எடுத்து முதியவர் ரகளை செய்தார். இதனால் கோபமடைந்த போலீசார் முதியவரை இழுத்துச் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பிரியாணி விருந்து அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக எம்பி டி.ஆர். பாலு ஏற்பாட்டில் நடந்த விழாவில் தேர்வை எதிர்கொள்வது குறித்து மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. நிகழ்வில் பொதுத் தேர்வை எழுதும் மாணவர்கள் மட்டுமின்றி 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 2,800 பேருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது. மாணவர்கள் தயவு செய்து அமைதியாக அமரவும். மாணவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அருகே பைக் மோதிய தகராறு காரணமாக இளைஞரை வெட்டிய வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடும்புலி பகுதியைச் சேர்ந்த தாமோதரன் என்ற இளைஞர் 15 நாட்களுக்கு முன்னர் பைக்கில் சென்றபோது பிரசாந்த் என்பவரது பைக் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் பிரசாந்த் தனது நண்பர்களுடன் சேர்ந்து தாமோதரனின் தலையை கத்தியால் வெட்டியதில் காயமடைந்தார். இந்நிலையில் பிரசாந்த் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் வாணியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. பாப்பிரெட்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் நெல், கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இதற்காக விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வினாடிக்கு 95 கனஅடி நீரை வாணியாறு அணையிலிருந்து மாவட்ட ஆட்சியர் சதீஷ், எம்பி மணி உள்ளிட்டோர் பாசனத்திற்காக திறந்து வைத்தனர். இதன் மூலம் 10,517 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 4 கால பூஜைகள் நடைபெற்றன. கருவறை முன்பு நிர்வாகிகள் மற்றும் கோவில் ஊழியர்களின் குடும்பத்தார் அமர்ந்து கொண்டதால் பக்தர்கள் தரிசனம் செய்ய சிரமம் அடைந்தனர். மேலும் பக்தர்களிடம் காவல்துறையினர் கெடுபிடி காட்டியதால் அதிருப்தி அடைந்தனர். தூத்துக்குடி பாளை சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. போல்பேட்டையைச் சேர்ந்த ராம் என்ற இளைஞர் தனது நண்பர்கள் இருவருடன் காரில் சென்று கொண்டிருந்தார். தென்பாகம் காவல் நிலையம் அருகே வந்தபோது என்ஜினில் இருந்து திடீரென புகை வந்துள்ளது. சுதாரித்துக் கொண்ட இளைஞர்கள் காரில் இருந்து இறங்கிய நிலையில் கார் தீப்பற்றி எரிந்தது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைப்பதற்குள் கார் முற்றிலும் எரிந்து எலும்புக்கூடாக காட்சியளித்தது.
மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுநிலை படிப்பிற்கான CUET நுழைவுத் தேர்வு மார்ச் 13ஆம் தேதி முதல் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 157 பாடங்களுக்கு நடைபெறவுள்ள இத்தேர்வை 4,12,024 பேர் எழுத உள்ளனர். தேர்வு நடைபெறும் நகரம் 10 நாட்களுக்கு முன்பு விண்ணப்பதாரர்களுக்கு அறிவிக்கப்படும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடும் பனிப்பொழிவு மற்றும் மழையால் 39 பேர் உயிரிழந்ததாக தாலிபான்கள் அறிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானின் பெருவாரியான மாகாணங்களில் பனிப்பொழிவு மற்றும் மழையால் பெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை அதிகாரி அப்துல்லா ஜான் குறிப்பிட்டுள்ளார். 39 பேர் உயிரிழந்த நிலையில் 240 வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பிலான விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது.